Good morning students, welcome to Sheba online class. In the last class we have studied 1 by 3, exercise 1 by 3 தான் பார்த்தோம். Today let us continue the same exercise, 4th sum பார்க்க போகிறோம். Okay, 4th sumல listen பண்ணுங்க. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. 4 men and 4 women jointly, அப்போ அந்த 8 மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அண்ட் while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Next 2 men and 5 women 7 மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த ஒர்க்கை 4 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And also find the time by one man alone and that of one man alone to finish the same work by using matrix inversion method. அதாவது ஒன் மேன் அலோன், ஒரு மேன் மட்டும் தனியாக, அப்படி இல்லைன்னா ஒரு உமன் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை போய் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிவன் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நமக்கு நல்லா தெரியும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். லிசன், நம்ம let the time taken by one man alone to finish the work by in x days. one man தனியாக போயிட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு x days ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நாம் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி time taken by one woman alone to finish the work the y days. அந்த உமன் வந்து y days எடுத்துக்கிறாங்க அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண. ஓகே, இப்போ நாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் போய் 20 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா 1 டேயில் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 20ல் ஒரு பார்ட் இஸ் இட் 1/20 அவ்வளோதான் முடிக்க முடியும் அவங்க 1 டேயில். அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறோம். ஒரு மேனுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது எக்ஸ் டேஸ். அப்போ ஒன் டே ஒர்க் ஆஃப் ஒன் மேனுக்கு எவ்வளோ ஆகும்னா 1/x ஆகும். சிமிலர்லி 1 டே ஒர்க் ஆஃப் ஒன் உமனுக்கு எவ்வளோ ஆகுனா 1/y ஆகும். ஒய் டேஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளில் 1/y ஒர்க்கு தான் அவங்க முடிப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நம்மளுடைய அசம்ஷன். நீங்கள் இந்த 10th ஸ்டாண்டர்டில் கூட படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு ஒர்க் வந்து நம்பர் ஆஃப் டேஸும் ஒர்க்கர்ஸும் வந்தாங்க அப்படின்னாவே ரெசிப்ரோக்கலில் வரும். எல்லாமே இன்வர்ஸ் வேரியேஷனில் இருக்கும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதனால் இந்த மாதிரி 1/1 வரும்ன்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. லிசன், அக்கார்டிங் டு அவர் டேட்டா. அக்கார்டிங் டு அவர் டேட்டா மீன்ஸ் இந்த டேட்டா வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். லிசன், ஃபர்ஸ்ட்டு 4 men and 4 women. 4 men and 4 women jointly to finish a piece of work in 3 days. 3 டேஸில் அவங்க முடிக்கிறாங்க. ஓகே, 4 மென்னும் 4 உமனும் 3 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 1 டேயில் எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னா 1/3 ஆஃப் த ஒர்க்கு தான் முடிப்பாங்க அவங்க. 3 டேஸில் முடிக்கும்போது 1 டேயில் 1/3 ஆஃப் த ஒர்க் முடிப்பாங்க. ஓகே, இப்போ லிசன், நம்ம 1 டே ஒர்க் ஆஃப் 1 மேன் 1/x. நமக்கு வந்து என்ன வேணும்? 1 டே ஒர்க் ஆஃப் 4 men வேணும் அண்ட் 1 டே ஒர்க் ஆஃப் 4 women. ஸோ 1 டே ஒர்க் ஆஃப் 1 மேனுக்கு வந்து ஒரு 1/x, 4 மேனுக்கு வேணும்னா 4 × 1/x ப்ளஸ் சிமிலர்லி 4 × 1/y which is equal to 3 டேஸில் முடிக்கிறாங்க. 1 டேயில் எவ்வளோ முடிப்பாங்க? 1/3 ஒர்க் 1/3. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 men and 5 women கொடுத்துருக்காங்க. 2 men means 2 × 1/x plus 5 × 1/y. ஸோ டோட்டலாக எத்தனை டேஸ் எடுத்துக்கிறாங்க? 4 டேஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு நம்ம என்ன எடுக்கணும்? 1/4ன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. 1/x 1/yல தான் வேரியபிள் இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். லாஸ்ட் இயர்லலாம் இந்த 1/x 1/y வந்து அந்த நியூ வேரியபிள் அசம்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது 2 ஈக்குவேஷன். இப்போது இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்வர்ஷன் மெத்தட் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ரைட் த கிவன் ஈக்குவேஷன் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? லிசன், ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் and then variable matrix. 1/x 1/y na we have to use same 1/x 1/y equal to 1/3 1/4. This is our matrix form. This is of the form what? Ax equal to b. Is it?
where what is A, what is X and what is B. Here A is 4425 and X is 1 by X 1 by Y, 1 by X 1 by Y, and B is 1 by 3 1 by 4. Okay, Ax equal to B, it is of the form, and which implies what? X equal to A inverse into B. So X வேணும்னா A inverse B. First you have to find A inverse. A inverse find out பண்ணுறதுக்கு நம்ம determinant A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் adjoint A கண்டுபிடிப்போம் இல்லையா? Okay. First we find determinant A. Okay, determinant A is what? First multiply the main diagonal element. 4 into 5, 20 minus 4 2s are 8. So we get 12. And adjoint of A is what? Adjoint of A is interchange the diagonal, main diagonal elements. So 4, 5 அப்படியே change பண்ணிக்கோங்க. இங்கே 5, இங்கே 4 போட்டுக்கோங்க. Next change the sign of the off diagonal element. 4க்கும் 2க்கும் sign மட்டும் change பண்ணுறோம். -4, -2. This is our adjoint A. Remember. Next A inverse. What is A inverse? A inverse is 1 by determinant A into adjoint of A. 1 by determinant A is 12 and adjoint of A is this 5 minus 4 minus 2 4. Okay, substituting this A inverse in the equation, X is equal to A inverse B. Therefore X is equal to A inverse B ல substitute பண்ணுறோம், which is equal to A inverse is 1 by 12 into 5 minus 4 minus 2 4, and B is what? B is 1 by 3 1 by 4. Okay, now multiply the matrix multiplication. Keep 1 by 12 as it is, that is X is equal to 1 by 12. Next first row first column, 5 into 1 by 3 is 5 by 3. Okay, next minus 4 into 1 by 4, minus 4 into 1 by 4, minus 4 by 4. Next row எடுக்கும்போது next row ல substitute பண்ணுறோம். minus 2 into 1 by 3 is minus 2 by 3, and 4 into 1 by 4 is plus 1 by 4. Sorry, 4 by 4. Listen, 4 into 1 by 4 is 4 by 4. Okay, which is equal to 1 by 12 into, listen, strike 4 4. We get what? 5 by 3 minus 1. Here minus 2 by 3 plus 1. Okay, taking 3 as LCM, we get 5 minus 3. That is, denominator of this is 1. So cross multiplying we get minus 3. Here also taking 3 as LCM, minus 2 plus 3. Okay, which is equal to 1 by 12 into 5 minus 3 is 2 by 3 and minus 2 plus 3 is 1 by 3. Now taking 1 by 12 inside, we get 2 by 3 into 1 by 12. 2 by 3 into 1 by 12 and then 1 by 3 into 1 by 12. Okay, now strike this, we get 6. Okay, 2 12 க்கு strike பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும். Now we get 1 by 3 into 6. 1 by 3 into 6 is 18, and then 1 by 12 into 3, 36. 1 by 36. Okay, our X is what? X is 1 by X 1 by Y, which is equal to, we get 1 by 18 1 by 36, isn't it? So comparing the corresponding elements, first we get 1 by X equal to 1 by 18. So taking reciprocal on both sides, we get X is equal to 18 days. And also 1 by Y is equal to 1 by 36, which implies Y is equal to 36 days. So one man alone take 18 days to finish the work, and one woman alone to take 36 days to finish the same work. Understood this? Next let us see fifth sum. Listen, fifth one. Prices of 3 commodities ABC are rupees. This is given, அவங்களே கொடுத்துருக்காங்க. Commodities A உடைய unit price rupees X, B unit price rupees Y, and C ஓட unit price rupees Z. Okay, next a person P purchases 4 units of B
and sells 2 units of A and 5 units of C. ஸோ 3 persons இருக்காங்க டோட்டலாக, PQR 3 persons இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கம்மியாகும். அப்போ கம்மியாகிறத நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது, அப்போது வி யூஸ் மைனஸ் சைன். ஓகே, நெக்ஸ்ட்டு செல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, அதை நம்ம ப்ளஸில் எடுத்துக்கிறோம். அதை 2 அசம்ஷன் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகே, சிமிலர்லி பர்சன் Q பர்ச்சேசஸ் 2 units of C. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 2C எடுக்கக்கூடாது. சிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இசட் எடுத்துக்கிறோம். சிக்கு பதிலாக இசட். ஸோ 2 into இசட் வந்து மைனஸில் வரும், -2z. அண்டு செல்ஸ் 3 units of A, 3 into X ப்ளஸில் வரும். அண்ட் 1 unit of Bனா 1 into Bக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம், Y, 1 into Y வந்து ப்ளஸில் வரும். அந்த அசம்ஷனில் தான் நம்ம இப்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். சிமிலர்லி R, தேர்ட் பர்சன், R பர்ச்சேசஸ் 1 unit of A, செல்ஸ் 3 unit of B and 1 unit of C. இந்த ப்ராசஸில் பண்ணும்போது அவங்க P, ஃபஸ்ட் பர்சன் ஏர்ன் rupees 15,000, செகண்ட் பர்சன் ஏர்ன் rupees 1,000, தேர்ட் பர்சன் ஏர்ன் rupees 4,000. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் ப்ரைஸும் எவ்வளோ, தட் மீன்ஸ் வாட் இஸ் எக்ஸ், வாட் இஸ் ஒய், வாட் இஸ் இசட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம சேம் அசம்ஷன் அவங்க கொடுத்துருக்கிற அசம்ஷன்லேயே எடுத்துக்கிறோம். எக்ஸ், ஒய், இசட் ஆர் தி யூனிட் ப்ரைஸ் ஆஃப் தி 3 commodities A, B and C. ஓகே, எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோன்னு பாருங்கள். according to our data, listen, first equation is P purchases 4 units of B, 4 units of B. That means B means Y. இப்போ 4 into Y மைனஸில் வரணும், -4Y. next 4 units of purchases and 4 units of B. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 units of A வந்து செல்ஸ் பண்ணுறாங்க. A அப்படின்னு எடுத்திங்கனாக்கா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏவுடைய கமாடிட்டி யூனிட் ப்ரைஸ் எக்ஸ் இல்லையா, ஸோ +2 into எக்ஸ். அண்ட் தென் 5 units of C மீன்ஸ் சிக்கு வந்து இசட்டை யூஸ் பண்ணுங்கள், 5C, 5Z. ஓகே, சிமிலர்லி வேர் இஸ் Q? Person Q purchases 2 units of C. Cனா இசட், -2Z. Next sells 3 units of A. A means X +3X and 1 unit of B. 1 unit of B அப்படின்னா என்னது, 1Y. ஸோ Y மட்டும் போடுங்க போதும், +Y. ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம லாஸ்ட்டாக எழுதலாம். நெக்ஸ்ட் R purchases 1 unit of A. பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 1 unit of A மீன்ஸ் 1X வந்து மைனஸ் பண்ணுறோம். அண்ட் செல்ஸ் 3 units of B. B means Y, 3 units of B means 3Y, cells means plus. Next 1 unit of C, cells, that's also cells. Suppose C means Z plus Z equal to, this is first person, second person, third person ஓடது. அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறோம். 15,000, here 1,000 and here what, 4,000. ஸோ ஃப்ரம் த டேட்டா நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். பர்ச்சேஸ்னால் மைனஸ், செல்ஸ்னால் ப்ளஸ், அது மட்டும்தான் நீங்கள் போடணும். ஃபார்ம் த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீரைட் த ஈக்குவேஷன் இன் த கரெக்ட் ஆர்டர். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ், செகண்ட் ஒய், தேர்ட் இசட், அந்த ஆர்டரில் நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டிங்கன்னா 2x, நெக்ஸ்ட் ஒய் டேர்ம் அண்ட் தென் இசட் டேர்ம் ஈக்குவல் டு 15,000. ஹியர் ஃபஸ்ட் ரைட் 3x plus y minus 2z equal to 1,000. Here it is in same order, so write as it is -x plus 3y plus z equal to 4,000. Okay, these are the 3 equations correct பண்ணி நம்ம எழுதி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் as usual நம்ம எப்படி போடுவோம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட போகிறோம். Okay, we write the equations in the matrix form. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வேரியபிள் அண்ட் தென் B. ஓகே, AX equal to B which implies what, X is equal to A inverse B. First find determinant A. Determinant A நம்ம இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு determinant A find out பண்ணும்போது we expand through R1.
expanding through r1. r1 வச்சு நம்ம expand பண்ணுவோம். is then 2 into 1 minus 2 3 1 இந்த மைனர் எழுதிக்கோங்க. then minus here minus 4 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் வரும் நமக்கு ஆல்ரெடி. ஸோ இட் பிகம் ப்ளஸ் 4 இன்ட்டு இதனுடைய மைனர் பார்த்திங்கன்னா 3 minus 2 minus 1 1 and then plus 5 into minor of this 5 is 3 1 minus 1 3. okay, expand this we get 2 into 1 is 1 minus 3 2s are 6 6 minus 6 is minus 6 வருது, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால plus 6 it became plus 6 plus 4 into 3 1 is 3 and minus 2 1 is 2 plus 2 வருது, ஆல்ரெடி minus 2 இருக்குங்க, சாரி ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, we get minus 2 plus 5 into 3 3s are 9 minus here we get 1 into minus 1 is minus 1, ஆல்ரெடி ஒரு minus 1 plus 1 மாறிடும், which is equal to 2 into 7 plus 4 into 1 plus 5 into 10. okay, 2 into 7 plus 4 into 1, 2 into 7 is 14 plus 4 plus 50, 5 tens are 50, we get what? 1868. Our determinant A is 68 and this is not equal to 0, then only A inverse exists. is it not equal to 0வாக இருந்தால் தான் A inverse exist ஆகும். இப்போது நம்ம A inverse find out பண்ணுறதுக்கு adjoint A we want. so first find adjoint of A. adjoint of A ஞாபகம் இருக்கா? so first write the A matrix 4 times, that is 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1, here also write same 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1, here write once again minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1 1 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1. its transpose, is it? its transpose is our adjoint of A. first neglecting the corner elements and consider these two rows, we get multiplying these two elements. so 1 minus 3 2s are 6 plus 6 and then plus 2 minus 3 1 is 3, next 3 3s are 9 minus 1 1 is minus 1, so plus 1 I know. next consider these two, 5 3s are 15 plus 4 and then 1 2 is 2 minus 5 1 is minus 5 வரும், இங்கே plus 5. okay, next minus 1 into minus 4 plus 4 and 3 2s are 6 minus 6 we get. the next row is consider these two rows, so multiplying these two 4 2s are 6, sorry 4 2s are 8 plus 8 வரும் and then minus 5 into 1 is 5. next multiply these two 15, okay these two 15 minus 2 2s are minus 4, so it will become plus 4. next 2 1 is 2 minus 3 2s are 12, 12 plus 12 I know, so 2 plus 12 ன்னு கிடைக்கும். okay, its transpose, is it? its transpose is our adjoint of A. okay, calculate, we get 7, here minus 1, here 10, here 19 7 minus 2, 19 7 minus 2, this is third row 3 19 14, 3 19 14 transpose. so transporting this we get 7 minus 1 10, 19 7 minus 2 3 19 14. okay, this is our adjoint of A. and then find the A inverse. what is A inverse? 1 by determinant A into adjoint of A. 1 by determinant A into adjoint of A. 1 by determinant A is 1 by 68 and our adjoint of A is 7 19 3
minus 1 7 19, 10 minus 2 14. Okay, now substituting in x value. Substituting in x is equal to A inverse B, we get this. Listen, in the B matrix 1000 is multiplied by all the elements. So all the elements are in multiples of 1000. So taking 1000 outside, okay, we get this matrix as it is. As it is, we have to write, and then here we get 15 1 4. So the big number simplified into small number. அப்போதான் நம்ம calculation ஈஸியாக வரும். The next step, 1000 divided by 68 into, now taking this row and this column, multiplying, we get 7 into 15, 105 plus 19, 3 4s are 12. Taking next row, the same column, minus 15 plus 7, 19 into 4 plus 76. Taking next row, 150 and minus 2, 14 into 4 is 56. Okay, now adding this, we get here 1000 by 68. No changes, அது அப்படியே எழுதிக்கோங்க. Now add, we get what? 9 plus 2, 11, 16, 2 3, 136. Here 76 plus 7 is 83, minus 15 we get 8, 68. Here 150, 206 minus 2, 204. 204. Now taking this 1000 by 68 into its side, we get 136 into 1000 divided by 68 and 68 into 1000 divided by 68 and 204 into 1000 divided by 68. This is our x. X is what? X, Y and Z. Okay. Strike, we get 1 time, this is 2 time, is it? Again this is 1 time and this is 3 times. Okay, we get what? 2 into 1000, 2000, 1 into 1000 and 3 into 1000. So our x, y, z value is this. So you have to write x is equal to rupees 2000 and y is equal to rupees 1000 and z equal to rupees 3000. Okay, understand this? So in the last line we have to write prices per unit of ABC, 3 commodities be rupees 2000, rupees 1000 and rupees 3000. Okay, understand this, students? Do the homework and send by 5 p.m. Thank you, students. Meet in the next class.